நான் தயங்கினேன், என்னன்னா பானை அதை பானையை உடைச்சிருலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னார், பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ பாருங்க, அக்னி சட்டியை வரையணுன்னாலும் பானையை போட்டு தான் ஆகணும். அக்னி சட்டியை வரையணுன்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்குள்ள சுவாலை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி சட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. அக்னி சட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை. அது அக்னி பானை, இது அறிவு பானை, அன்ன பானை. அறிவும் வேணும், அக்னியும் வேணும். உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும். சூடு குறைஞ்சிடக்கூடாது. சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும், அறிவும் வேணும். இப்ப நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை, நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில்